அன்பான தமிழ் உள்ளவங்களே, உங்களை ஷெக்மத் த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். உங்கள் பர்சன் இப்போது உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓ மை காட். ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் பைல் 1, பைல் 2க்கான கார்ட்ஸ். ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃபார் கலெக்டிவ் பைல் 1 and பைல் 2க்கான கார்ட். சேனல் மெசேஜஸ் pile 1 and pile 2 கான கார்ட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். யூஸ்வலாகவே இந்த டெக்லேருந்து எனக்கு வராது கார்டு. வந்துருச்சு, சொன்னோன்னே வந்துருச்சு. பைல் 2 ப்ளீஸ் ப்ளீஸ். பைல் 2க்கான கார்ட். பைல் 2க்கான கார்ட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட் பெருஸ் பாவம் குழந்தை பொழைச்சி போதுன்ட்டுட்டாங்க போல். டோன்ட் லெட் யுவர் பாஸ்ட் ஹோல்ட் யூ பேக். பழசில் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் சரி, இந்த காதல் வந்து அதோட சேர்ந்தது கிடையாது. மேபி உங்கள் பர்சன் சொன்னாங்க கடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனி நடக்கிறது நல்லதாக இருக்கட்டும் அப்படின்றாங்க. மேபி நீங்கள் ஏதாவது பாஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் பயந்து அலண்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த மாதிரி இல்லை, ஐ எம் அ ஸ்வீட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் நோட். நீங்கள் வந்து அதுக்காக பயந்துட்டு இந்த காதலை விட்டு விலகி போகணும்னு அவசியம் இல்லை. ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, பைல் 1க்கான கார்டு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் யுவர் விஷன். ஸோ உங்கள் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதை அப்படியே பிடிச்சுட்டுருங்க. அதை பற்றி நீங்கள் சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை. பைல் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ். மேபி இது வந்து உங்களோட பாஸ்ட் ஃபெயில்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால இல்லைனா கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள்னால உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பயம் வந்திருக்கலாம். அந்த பயத்தை வந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. திரும்ப பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்கிறது ரிலீஸ் நெகட்டிவிட்டி. இது வந்து இன்னொரு விஷயம் சொல்லுது, மேபி உங்கள் காதல் கனெக்ஷனில் ஏதாவது காமிக் எனர்ஜி உங்கள் காதலை பிளாக் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்காக பயந்துட்டே இல்லாமல் உங்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஸ்கார்பியன் எனர்ஜி, உங்களை வந்து அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க தைரியமாக. ஏன்னா பாஸ்டில் நடந்தது சைக்கிள் ரிப்பீட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 2 கார்டையும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ தட் இது வந்து பைல் 1 ஹோல்ட் ஆன் யுவர் விஷன். ஐ திங்க் நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சாரி, ஹோல்ட் யுவர் விஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ். ஐ திங்க் இங்கே காமிச்சா உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல்ட் யுவர் விஷன் வந்து ரொம்ப தடுமாறுது. ஒர்க் ஆன் யுவர் ஃபியர்ஸ் வந்து டக்குன்னு தெரியுது. ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து பைல் 1க்கான ரீடிங்க்கு போகலாம். ஸோ நம்ம வந்து பைல் 1க்கான ரீடிங்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிட்டுகள் எடுத்துக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். பைல் 1க்கான எனர்ஜி. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். ஓகே, ஒரே ஒன்று விஷயம் மட்டும் கீழே விழுந்துருச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். சேனல் மெசேஜஸ் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன் ப்ளீஸ் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். ஓ மை காட். இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா, நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை, எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே. 2 கான்ட்ரடிக்ஷனரி சாங். இது வந்து எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா, நீ என்ன விட்டு போனது என்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சுமா. மேபி நீங்கள் ஒரு பாஸ்டில் யாரையாவது ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்திருக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட பாஸ்ட் பர்சனோட ரியலைசேஷனாக இருக்கலாம். இப்போது மேபி நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்படாங்களா இருக்கலாம். பட் நீங்கள் வந்து இப்போ ஒரு புது காதல் பாதையில் இருக்கீங்க. ஒரு பாட்டு கீழே போய் விழுந்தது என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் உன் அழகினிலே தெய்வம் உணர்கிறேன், உந்தன் அருகினிலே நான் என்னை உணர்கிறேன், உன் முகம் தாண்டி மனம் சென்று உன்னை பார்த்தாள். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிறது வந்து உங்களோட அழகில் வந்து ஒரு தெய்வீகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்கும்போது அவங்கள முழுமையாக உணர்றாங்க. நான் உயிரோடு இருக்கேன். இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, அது வந்து நான்
நம்ம இருக்கிறதே நம்ம உணர்வோம் அப்போ தான். ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது அந்த உணர்வு வந்து உங்களோட இருக்கும்போது அவங்களுக்கு வருது. இந்த பேக் சைடில் இருக்க சாங் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சி பேசிட வேண்டாம் உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மலைச்சாரல் வீசுதடி, நான் நின்னா நடந்தா கண்ணு உன்முகம் கேக்குதடி, அடி தொலைவில் இருந்தாதானே பெரும் காதல் கூடுதடி. ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் பேச முடியலனாலும் உங்கள் கண் பார்வை போதும் அவங்க வாழ்க்கையில் வந்து அப்படியே மழை சாரல் அடிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இது ஓவராலாக என்ன எனர்ஜினா, நீங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஏதாவது விட்டுட்டு வந்துட்டீங்க வந்திருந்தீங்க, இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு வந்து ஒரு புது காதல் வாழ்க்கையில் இப்போ என்ட்ரு ஆயிருக்கீங்க அப்படின்னா, பழைய பர்சன் இப்போ உங்களை பற்றி நல்லா ரியலைஸ் பண்ணுறாங்க, உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பட்டாம்பூச்சிக்கு சாயம் போயிடுச்சு. மேபி உங்களோட பட்டர்ஃப்ளை உங்களை பார்த்தா அவங்க வயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்துருக்கலாம் ஒரு காலத்தில். இப்போ அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறதில்ல, சாயம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மொமெண்ட் டு மொமெண்ட். ஓ மை காஷ். பாஸ்டில் மேபி அந்த பர்சன் ஒரு நொடி என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டெசிசிவான பர்சன், அதனால தான் இந்த லாஸ் அவங்களுக்கு வந்திருக்கலாம். த ட்ரீம் இது வந்து இப்போ நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை வந்து உங்களோட கனவு வாழ்க்கை, ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். நீங்கள் 2 பேர் பெருசாக வந்து எதையும் அலட்டிக்கிற மாதிரி இல்லை. உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட கனவு நீ தான், என்னோட கனவு வந்து நனவான ஒரு உருவம் வந்து யாருன்னு கேட்டால் நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட் பர்சனோட ரிக்ரெட் என்னவா இருக்குன்னா, அவங்க வந்து அந்த நொடியில் வாழ்ந்துட்டாங்க. ஃப்யூச்சரை பற்றியோ இல்லை இந்த உங்களோட பழைய ரிலேஷன்ஷிப் பற்றியோ அவங்களுக்கு வந்து அப்போது அவங்களுக்கு எந்த ரியலைசேஷனும் இல்லை பெருசாக. அந்த நொடி நான் வந்து என்ன பண்ணணும் அதை பண்ணால் போதும், நான் வந்து பெருசாக யோசிக்கல, அதனால் உன்னை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் பர்சன் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி அவங்களுக்கு என்ன ரியலைசேஷன் இருக்குது உங்களை பற்றி அப்படின்னா, நீங்கள் தான் உங்களோட தேவதை, கனவு கண்ணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து உங்களோட இருக்க நொடி, அந்த நொடி தான் அவங்களுக்கு உயிரோட இருக்க அந்த ஒரு உணர்வை கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நொடி தான். அதனால தான் சொல்கிறாங்க, அந்த அந்த நொடி திரும்ப திரும்ப அவங்க எண்ணங்களில் வந்துட்டே இருக்குது, நீ ஒரு தடவை பார்த்தா போதும். அதை தூரமாக இருக்கிறது அவங்க காதல் இன்னுமே அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை விலகி இருக்கும்போது அந்த காதல் இன்னும் ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஹவ் ட்ரிகர்ட் மீ. மேபி நீங்கள் ஏதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு பி த ரீசன் யூ க்ரை. நீங்கள் அழறதுக்கு அவங்க காரணமாக இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்கை கட் பண்ணும்போது ஐ டோன்ட் நோ ஹவு பட் யூ காட் மை ஹார்ட், யூ காட் டு மை ஹார்ட். அவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து அவங்க இதயத்தை கொள்ளையடிச்சிங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. பட் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மனசை நீங்கள் வந்து தட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்றாங்க. உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் அந்த காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கலாம். மேபி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். அவங்களோட காதல் மேபி ரொம்ப நாளாக இந்த காதல் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை ட்ரிகர் பண்ணி வெளியில் கொண்டு வந்தது நீங்கள் தான். அவங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு தெய்வீக காதல் ஒளிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் அது வந்து உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. அவங்க மனசுக்குள்ளே இப்படி ஒரு அழகான காதல் ஒளிஞ்சிட்ருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணது நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை வெறும் காதல் வெறும் என்ன சொல்கிறது, அந்த ஃபிசிக்கல் ரிலேட்டடாக இந்த 3D வேர்ல்டில் இருக்க காதல் விஷயமாக மட்டும் உங்களை பார்க்கல. அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, உன்னை பார்க்கும்போது நான் அதில் வந்து கடவுளை பார்க்குறேன், ஒரு தெய்வீகத்தை பார்க்குறேன். அது வந்து ஸ்பிரிச்சுவல் லவ்வாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி உணர்வுகள் வரும். ஸோ உங்கள் பர்சன் வந்து இது மேபி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நினைக்கலாம், இல்லைனா உங்கள் மேலே ரொம்ப அலாதி மரியாதை வச்சுருக்கலாம். Please press channel messages from collectives. Pile 1 person. Pile 1 person. I can't even look at you. I want to get. Oh yeah. You have to be careful. இந்த பாஸ்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஐ வாண்ட் டு கெட் யூ ட்ரங்க் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மயக்கத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் அ குட் ஆட்டிடியூட். பட் இது வந்து உங்களோட பாஸ்ட் எக்ஸோட எனர்ஜியாக இருக்கலாம். மேபி உங்களுக்கு என்ன உண்மையாக நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு
அலாதி ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கலாம். யூ ஹர்ட் மீ பட் தட்ஸ் ஓகே ஐ கெஸ். நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னு உங்களை ப்ளேம் பண்ணுறாங்க. அதனால தான் யூ ஹேவ் ட்ரிகர்ட் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி த பாஸ்ட் எக்ஸ் வந்து உங்களோட எனர்ஜி வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஐ கான்ட் ஈவன் லுக் அட் யூ ரைட் நவ். அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டூயல் எனர்ஜி. அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு புரிதல் இல்லை. நீ என்ன ட்ரிகர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு இப்போ ஒரு ரியலைசேஷன் இருக்குது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் லைக் பிளேமிங் எனர்ஜி. ஐ லை அவேக் திங்கிங் அபவுட் அவர் ஃபியூச்சர். இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். ட்ரீம் கம் ட்ரூ. யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். த பிளேம் கேம். நான் சொல்லலை, இது வந்து என்னோட ட்ரிகர் கார்டு. அதான் ட்ரிகர் மீ. இந்த பர்சன் எப்படின்னா இன்னுமே வந்து திருந்தலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க பண்ண தவறுகளுக்கு எல்லாமே வந்து இப்போ உங்களை ப்ளேம் பண்ணிட்டுருக்காங்க. சில ப்ளேம் கேம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படுற ஜீவனாக எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் ட்ரீம் அண்ட் விஷ் ஃபார் எவ்ரி திங். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆஃப் பென்டிகல்ஸ் ரீபில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த பாஸ்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ட்ரிகர் பண்ணி அதுலேருந்து ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யூ ஆல்ரெடி நோ. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் சொல்கிறாங்க, என் மனசு உங்ககிட்ட தான் இருக்குது. நான் வந்து உன் மேலே வச்சுருக்க காதலோட ஆழம் என்ன அப்படின்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாஸ்ட் பர்சனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா உங்களை ட்ரிகர் பண்ணி இந்த பர்சனுக்கு வந்து இன்னுமே அதை ஏற்றுக்க முடியல. நீங்கள் வந்து விலகி போய் இன்னொரு அழகான காதல் வாழ்க்கையில் இருக்கீங்கிறத அவங்களால ஜீரணிக்க முடியல. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரிகர் பண்ணி உங்களை உங்கள் மனசில் உண்மையிலேயே வந்து அவங்க இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ட்ரிகர் பண்ணுறாங்க. அது வந்து உங்களை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுவும் வேலைக்காகலை. மேபி சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன்ஸ் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். 3 of Wands. பிளானிங், ஃப்யூச்சர். அவங்க தான் சொன்னாங்கல்ல, ஐ லை அவேக் திங்கிங் அபவுட் அவர் ஃப்யூச்சர். உங்கள் பர்சன் வந்து இப்போது உங்களோட ஃப்யூச்சர் எப்படி பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற யோசனையில் இருக்காங்க. சரியாக நைட்டில் தூங்குறது இல்லை, கண்ணை முழிச்சு யோசிச்சுருக்காங்க. இல்லைனா கண்ணை முன்னா தூக்கம் இல்லை, ஏன்னா நீங்கள் அவங்க பக்கத்தில் இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த காதல் இன்னும் அதிகமாகுது உங்கள் மேலே. இட்ஸ் லைக் அது காதலிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபைவ் ஆஃப் வான்ஸ். அவங்களை சுற்றிக்கொள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. குயின் ஆஃப் கப்ஸ். உங்கள் பர்சனுக்கு வந்து நல்லாவே தெரியும் நீங்கள் எவ்வளோ ஆழமாக, அதே மாதிரி வந்து எந்த கண்டிஷனுமே இல்லாமல் எந்த குறையுமே உங்கள் காதலில் அவங்க கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. உங்களோட காதல் வந்து அப்படியே அழாதி பியூர். கடவுளோட அன்பு நேசம் அந்த மாதிரி அதோட ஒரு 80%. ஏன்னா கடவுளோட அன்போட நம்ம எதையும் கம்பேர் பண்ண முடியாது. அது டிஃப்ரெண்ட் லவ். 5 ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் காம்படிட் பண்ணுறாங்க. இந்த காதலை முறிக்கணும்னு ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து அது எப்படி உனக்கு மட்டும் அப்படி ஒரு காதல் கிடைக்கலாம் அப்படின்ற பொறாமையாக இருக்கலாம். இல்லைனா இந்த பர்சன் உங்களோட பாஸ்ட் பர்சன் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட கம்பீட் பண்ணணும்னு நினைக்கலாம். ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்க்டு மேன். இது வந்து உங்கள் பர்சன் 2 விஷயம் இருக்குது. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை யாராவது வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களை நோக்கி வர விடாமல் அதுக்கான முயற்சிகள் ஏதாவது இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட பாஸ்ட் பர்சன் வந்து ரொம்ப நாளாக இந்த காதல் நீங்கள் விலகி போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் அந்த தனிமை அவங்களுக்கு வந்து பல ஞானத்தை கொடுத்துருக்கு. புரிதல் இருக்குது. உங்களோட காதல் உங்களோட அன்பு பற்றின புரிதல் அவங்களுக்கு எப்போ இருக்குது, எதை மிஸ் பண்ணிட்டாங்கன்ற புரிதல் இருக்குது. ஆனால் அவங்க திருந்தினாங்களா அப்படின்னா இல்லை. அதுதான் இங்கே காம்ப்ளிகேட்டட் விஷயம். ஐம் ஸோ செல்ஃபிஷ், ஐ புட் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் எனிதிங். இதுதான் அவங்களுக்கு இந்த பாஸ்ட் பர்சனோட எனர்ஜி. அதுதான் ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷான பர்சன். அவங்க வந்து என்ன நீங்கள் தான் பண்ணிங்கனாலும் அந்த சில வந்து பேசிக் கேரக்டர்ஸ் வந்து அவங்களா திருந்த முடியாது. கேன் பி டாக். இப்போ வந்து இவ்வளோ நாளாக இந்த பாஸ்ட் பர்சன் வந்து நீங்கள் வந்து பேசுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. பட் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு புது காதல் வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சு போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பேச முடியுமான்னு அவங்க இறங்கி வராங்க. ஏன்னா இந்த தனிமை தான் அவங்களுக்கு வந்து புரிய வச்சுருக்கீங்க, நீங்கள் திரும்ப வர போகிறது இல்லைன்னு. இது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கூட சொல்லலாம். அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கேன் வி டாக் அபவுட் இட் அப்படின்னு கூட கேட்குறதா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பொருந்ததோ உங்கள் சூழ்நிலைக்கு அப்படி எடுத்துக்கோங்க.
ஐ யூஸ் திஸ் கனெக்ஷன் ஃபார் மை பர்சனல் பெனிஃபிட். நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து ஒரு டிவைன் பீயிங். அது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இந்த பாட்டில் சொல்லும்போதே அது தெளிவாக தெரிஞ்சுது. இந்த பாஸ்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அவங்களோட பெனிஃபிட்காக யூஸ் பண்ணிங்கன்னா வெரி லாயல் பர்சன் கோயிங் டு ஸ்டாண்ட் பை யூ. ஸோ உங்களுக்கு டிவைன் கவுண்டர் பார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன். கண்டிப்பாக வந்து தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் பை யூ. யூ ஆர் மை ஒன்லி ஒன். ஸோ உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு தெரியும் நீங்கள் தான் அவங்களோட ஒரே ஒரு சோல்மேட், ட்வின் ஃப்ளேம், எல்லாமே நீங்கள் தான். அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் இந்த பாஸ்ட் பர்சன் மாதிரி நொடிக்கு நொடி தாவர இந்த புத்தி இல்லை. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த ட்ராமாவும் நான் பார்க்கல இந்த டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜியில். ஆனால் பாஸ்ட் பர்சனோட எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராமா, ப்ளேம் கேம், உங்களை யூஸ் பண்ணிக்கிறது, இல்லைனா உங்கள் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறது, ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணுறது. யூ நோ மை டார்க் சைட், தட்ஸ் வை ஐ ran ஃப்ரம் யூ. இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினன். நீங்கள் ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்க. உங்ககிட்ட அவங்களால நடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ஓடிட்டாங்க. இப்போ திரும்ப வரதுக்கு காரணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது காதல் இருக்குது. அதை பொறாம. ஒய் ஆர் யூ ஸோ ஸ்பெஷல், வை கான்ட் ஐ மூவ் ஆன். இந்த பர்சன் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணாமல் இல்லை, பட் அவங்களால மூவ் ஆன் ஆக முடியல. ஏன் அப்படின்னா உங்களோட யூ ஆர் ஒரு தேவதை கீழே இறங்கி வந்தால் எப்படி இருக்கும், அதை தான் உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. உன்னோட அழகில் நான் வந்து ஒரு தெய்வீகத்தை பார்க்குறேன், ஒரு தெய்வீக தன்மையை பார்க்குறேன். உன்னோட அன்பில் வந்து கலப்படமே கிடையாது. இட்ஸ் லைக் அமிர்தம் மாதிரி. அது வந்து யார் அரக்கங்க குடித்தாலும் வந்து அது அமிர்தம் தான். அது அமிர்தம் வந்து நஞ்சாகாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த எனர்ஜி வந்து எப்படி என்ன மாறாது இல்லையா? அதனால தான் இப்போ வந்து பாஸ்ட் பர்சனுக்கு அந்த பொறாமை, எதை மிஸ் பண்ணிட்டாங்கன்றது ரியலைசேஷன் எல்லாமே வருது. நவ் ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் மை ஃபியர்ஸ் பிகாஸ் ஐ நீட் யூ. இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி. அவங்க வந்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக காரணம் காட்டி உங்களை விட்டு விலகி போக விருப்பம் இல்லை அவங்களுக்கு. தே ஆர் ரெடி டு ஃபேஸ் தேர் ஃபியர். ஐ ஆம் நாட் அ லீடர். இந்த பாஸ்ட் பர்சனுக்கு நல்லாவே தெரியும் தே ஆர் நாட் அ லீடர், தே ஆர் அ கவர்ட். லோக்கி வாண்ட் யூ, பட் பாஸ்ட் பர்சனுக்கு நீங்கள் அவங்களுக்கு திரும்பி வந்துட மாட்டிங்களா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அவங்களோட டெய்லி சாகா எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு பார்க்குறது, இல்லைனா ஏதாவது ஃபோன் அடிச்சுன்னா நீங்கள் கூப்பிட்டுட்டீங்களான்னு செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி லோக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு. ஸோ இதுதான் இப்போ உங்களோட ப்ரெசென்ட் எனர்ஜி. உங்கள் ப்ரெசென்ட்டில் 2 எனர்ஜி இருக்குது. பாஸ்ட் பர்சன் அது நீங்கள் கண்டிப்பாக விட்டு விலகி வந்தாச்சும் உங்கள் எனர்ஜியில் அவங்க இல்லை. பட் அந்த பர்சன் வந்து திரும்ப உங்களை வந்து எடுத்துக்க பார்க்குறாங்க. எதனாலன்னா பொறாமையில். ஏன்னா உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்களை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போனா ஓ அப்படின்னா நான் ஏன் பார்க்கல அப்படின்றது. இட்ஸ் லைக் கம்பேரிசன். நம்ம இப்போ வந்து பைல் 2க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இங்கே பார்த்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ். உங்களுக்கு ஏதாவது காதல் பயம், இந்த கனெக்ஷன் என்ன ஆகுமோ அப்படின்னு பயம் இருந்தால் அந்த பயத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த பயம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்க சொல்கிறாங்க பிரபஞ்சம். ஸோ ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ். நம்ம அதுக்குள்ளே இந்த துண்டுச்சீட்டுகள் எடுக்கலாம். பைல் 2 ப்ளீஸ். பைல் 2 சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன். வா, உங்கள் பர்சன் ஒரு பாஸ்க்கு அப்புறம் தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ சாங் என்னன்னு பார்க்கலாம். கீழே ஒரு துண்டு சிட்டு விழுந்தது. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன். Channel messages from pile 2 persons, please. Channel messages from pile 2. வாவ், நிறையா பேச விரும்புகிறாங்க. உன் பேரை சொல்லும் போதே உள்நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ பார்க்கும் போதே மழையாவேன். இந்த சாங் பார்த்தீங்கன்னா போகிறேன் தன்னாலே என்று தேடினேன் உன் வாசம் நான், ஏங்கினேன் உன் காதலை கொண்டு போகிறேன் உன்னாலே நான். ஒரு நாள் உன்னை பார்த்தேன் என்னையே நான் இழந்தேன், அழகே உன் உயிரை கோர்த்து அழகே என் உசிரை கோத்துட்ட. ரெண்டுமே அழகான பியூட்டிஃபுல்லான சாங். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனல் மேலே பனித்துளி, அலைப்பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைத்தானே இவளினே, இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி. இது வந்து ஃபீமேல் சாங். இதையனே என்னை என்ன செய்கிறாய், இனிமைகள் என்னில் செய்து போனாய், இதையனே என்னை மாயம் செய்கிறாய், இரவுகள் வெள்ளையாக்கி போனாய், வானம் விரிகிறதே நாம்.
என் கோன் ஐம் நாட் ஷுர். ஸோ அந்த சாங் நான் வேணால் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகான லவ் எனர்ஜி பாயுது ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். இது வந்து ஃபீமேல் வெர்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்குள்ள ஆழமான காதல் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத பயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. மேபி உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்லலாம், நான் உன் மேலே வச்சுருக்கிறது வந்து அலாதி காதல், இதுக்காக நீ வந்து பயப்பட தேவையில்லை, எதுக்காகவும் நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் டு பர்சன். கேன் வி ஜஸ்ட் டாக் இட் ஓவர்? அதுதான் உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்தது அப்படின்னா அதை பற்றி பேசி தீர்த்துக்கலாம். ஐ வாண்ட் டு மேக் இட் அப் டு யூ. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பெருசாக எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நம்ம பேசி எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். உன்னை வந்து நான் எந்த விஷயத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் இந்த பர்சன் வந்து நிச்சயமாக உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை அப்படி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஸ்வீட்டான எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்குமே நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. நியூ விஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தது, இந்த கனெக்ஷன் எங்கே போகும் எப்படி போகும் அப்படின்னா, உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கைக்கான குறிக்கோளை உருவாக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கார்டு வெளியில் வர ட்ரை பண்ணுறது ஃப்ரெண்ட்லினஸ், சப்ரஷன். கண்டிப்பாக இந்த பர்சன் இன்னும் உங்ககிட்ட காதலை சொல்லலை, தட்ஸ் ஃபார் ஷுர். ஆனால் இவங்க கிட்ட ஒரு தோழமையை நீங்கள் உணர முடியும், அதுதான் இந்த கார்டு சொல்லுது. ஆனால் இது அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, சப்ரெஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த பர்சன் கூடி சீக்கிரம் அதை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், ஒரு வார்ம்த், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்கு கிடைக்குது. அதான் சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மேபி நீங்கள் கொஞ்சம் விலகலாம் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை அவங்களுக்கு பயங்கள் இருக்கலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, காதலை சொல்கிறதில்ல, சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கலாம். பிரபஞ்சம் அதனால தான் சொல்கிறாங்க, ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ். இந்த பயம் வந்து தேவையில்லாத பயம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே அழகான காதல் இருக்குது. உன் பேரை சொல்லும் போதே மேல் வெர்ஷனாக இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான காதல். என்ன என்ன செய்து போனாய், என்ன சாங் அது, இனியவனேவா, இதையென என்ன என்ன செய்கிறாய், இனிமைகள் என்னில் செய்து போனாய், இதையென என்ன மாயம் செய்கிறாய், இரவுகள் வெள்ளையாக்கி போனாய். ஸோ ஃபெமினின் எனர்ஜியும் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் இன் டீப் லவ். ஸோ பிரபஞ்சம் வந்து சொல்கிறாங்க, ரெண்டு பேத்துக்குமே ஆழமான அழகான காதல் இருக்கும்போது எதுக்காக பயப்படுறீங்க, ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்சனும் அதை தான் சொல்கிறாங்க, கேன் வி டாக் அப்படின்றாங்க. பேசி தீர்த்துக்கலாம் எதாக இருந்தாலும், எதுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, நான் உன்னோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னை பாரு, எல்லாமே சரியாக போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க உங்களை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறாங்க. இது நீங்கள் யாருக்கு சொல்கிற எனர்ஜியாக வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, ஒரு புது குறிக்கோளோட அவங்க முன்னாடி போகிறது அப்படின்ற முடிவோடு இருக்காங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் டு பர்சன். Channel messages from file to person. Channel messages. Okay. I lie awake thinking about our future. இதுதான் பைல் ஒன்றுக்கு வந்திருந்தது. ஸோ அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய யோசிச்சுட்ருக்காங்க. நியூ விஷன் இதை பற்றி தான் அவங்க டே அண்ட் நைட் யோசிச்சுட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி இது பண்ண போகிறோம். அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்குது. அதான் சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. ராங்ஃபுல் அட்வைஸ் மேபி பாஸ்டில் வந்து அவங்களுக்கு ஏதாவது தவறான வழிகாட்டுதல் இருந்திருக்கலாம், பாஸ்டில். ஐ நோ யூ ஃப்ரம் சம்வேர். அதான் சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் உங்ககிட்ட அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்து ஞாபகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். யூ ஆல்ரெடி நோ, அவங்களோட இதயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டூ யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லு, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். உனக்கு என்ன பயம், என்ன வாழ்க்கையில் என்ன ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா, ஏமாத்திடுவேன்னு நினைக்கிறியா, அந்த மாதிரிலாம் நீ எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நீ என்னோடய ஃப்ரெண்டு மாதிரியோ, மை சோல்மேட் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், நீ வந்து எதை பற்றியும் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பஞ்சாயத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. such a sweet person. channel messages from file to person. இன்னைக்கு கார்டு எல்லாமே கீழே பொத்து தான். ஹெரஃபன் கமிட்மெண்ட், அவங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் பஞ்சாயத்து வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம், கடைசியில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு மட்டும் சொல்லிடு அப்படின்றாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். இந்த கனெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு அலாதி நம்பிக்கை இருக்குது இந்த கனெக்ஷனில். மேபி இந்த பர்சன் பாஸ்டில் ஒரு ஹார்ட் பிரேக் இல்லைனா ஃபெயிலியர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன பழசில் ஏதாவது உனக்கு சோகங்கள் நடந்திருந்தா அதனால் அது வந்து ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறியா, ஏன்னா நீ நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆஃப் கப்ஸ், 5 ஆஃப் கப்ஸா 4 ஆஃப் கப்ஸா, 2 தான் இருக்குது. 5 ஆஃப் கப்ஸ். மேபி பாஸ்டில் இந்த பர்சன் வந்து உங்கள் காதல் மேலே பெருசாக ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருக்கலாம். பட் அவங்களோட ட்ரீம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பகல் கனவு நிறைய கண்டுட்ருக்காங்க இந்த காதலை பற்றி. இந்த காதல் இன்னும் அவங்களுக்கு கைகளுக்கு வரல அப்படின்னு அவங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்குது. பெரிய வருத்தம்னா ரொம்ப பெரிய வருத்தம் இருக்குது. அது இல்லாமல் மீதி எல்லாமே கசக்குது. வீட்டில் யாராவது அலையன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா துவேஷம், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. என் காதலே நான் இன்னும் சொல்லாமல் தவிச்சிட்ருக்கேன், நீங்களாம் வேறு ஏன் உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியலேன்னு அந்த தத்தளிப்பு தான் இந்த பர்சனுக்கு ஜாஸ்தி இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. எதுக்கா அப்படின்னா, இன்னும் வந்து நான் காதலை சொல்லலை, இவ என்ன சொல்ல போகிறாளோ தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பரிதவிப்பு இந்த பர்சன் கிட்ட இருக்குது. மேபி பாஸ்டில் இந்த பர்சன் வந்து ஏதாவது ஒரு ஹார்ட் பிரேக் ஃபீல் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். இந்த பர்சன் வந்து நீ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அதை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத, நான் வந்து ரொம்ப ஸ்டேபிளான பர்சன், நான் வந்து உன்னை எங்கேயுமே விட்டு தர மாட்டேன், உன்னை வந்து ஒரு செகண்ட் கூட கீழே விட மாட்டேன். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாக தெளிவாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு பர்சனோட எனர்ஜி. ஸோ நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை தான் உங்கள் பர்சனும் சொல்கிறாங்க. இந்த கார்டோட எனர்ஜியும் அதை தான் சொல்லுது. நாம் இந்த சிட்டுகளை படிச்சுட்டு இந்த ரீடிங்கை முடிச்சுக்கலாம். வில் யூ அக்செப்ட் மீ அகெயின்? ஸோ திரும்பவும் என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அகெயின் வில் யூ அக்செப்ட் மீ? ஐ ஆம் நாட் அ லீடர். ஓ மை காஷ், இது வந்து பாஸ்ட் பர்சனோட எனர்ஜி மாதிரி இருக்குது. ஐ எம் ட்ரைங் டு டேக் மை கண்ட்ரோல். அவங்க வாழ்க்கையில் கண்ட்ரோல் திரும்ப எடுக்க பார்க்குறாங்க. மேபி வந்து பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்ஹீல்டு மேஸ்குலன். ஓ மை காட், கண்டிப்பாக இதில் உங்களுக்கு எக்ஸ் எனர்ஜி இருக்குது ஃபார் ஷுர். அப்போ இதெல்லாம் அங்கே தான் போகும். ஐ எம் நாட் லீடர், வில் யூ அக்செப்ட் மீ அகெயின், இது எல்லாமே எக்ஸோட எனர்ஜி. பட் இந்த ரீடிங்கில் இந்த எனர்ஜியில் இல்லை. மேபி அவங்க நினைக்கிறது மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஐ மீன் எனர்ஜி. ஐ வில் லீவ் த காமிக் சூன், ஈவன் மை காமிக் சில்ட்ரன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ் எனர்ஜி இருக்குது ஃபார் ஷுர். அவங்க வந்து மேபி நீங்கள் காமிக், அதனால தான் இங்கே உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் சொன்னாங்க. பாஸ்ட்டில் வந்து உங்களை யாராவது ஏமாத்திருந்தா, முதுகில் குத்தியிருந்தா, அந்த மாதிரி பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த எனர்ஜி தான் இப்போ வருது. யூ ஆக்சுவலி ஷோட் அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் ஒரு அழகான ஒரு காதல் தேவதை, அதுதான் அதனால தான் ஒரு ஃப்ரெண்ட்லினஸை வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் ஃபீல் பண்ணுறாங்க. யூ ஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட். டோன்ட் வரி, ஐ எம் கோயிங் டு ரீச் அவுட். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கூட கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நான் வந்து உனக்கு கால் பண்ண போகிறேன்றாங்க. கால் பண்ணலாம், எப்படியும் ஒன்று. ஐ ஹாவ் அ சீக்ரெட் டு டெல், ஹோப் யூ வில் கெட் மீ. ஸோ இந்த பாஸ்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சீக்ரெட் வச்சுருக்கேன், நீ சொன்னால் நீ புரிஞ்சுக்குவ. மேபி அந்த பர்சனுக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். ஃபிசிக்கல் அட்டாக். ஓ மை காட், ஃபிசிக்கல் அட்டாக். நீங்கள் இந்த பாஸ்ட் பர்சன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்கலாம். காமிக் இஸ் மேட். ஓ, காமிக் இஸ் மேட். இந்த பர்சன் ஐ நோ சொல்கிறாங்க, பாஸ்ட் பர்சன், ஐ நோ த சீக்ரெட் அபவுட் மை ஃபேமிலி அண்ட் வாட் தே டிட் ஃபார் மனி. ஸோ இது என்ன அப்படின்னா, பாஸ்ட் பர்சன் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க உங்கள் வாழ்க்கையில் வர முடியுமான்னு பார்க்குறாங்க. பட்டு இது வந்து வேறு ரீடிங்குள்ளே போகும். நான் அந்த டாப்பிக்குள்ளே போனேன். ஸோ இப்போதைக்கு இங்கே நிறுத்துகிறேன். உங்களுக்கு எது பாஸ்ட் எது டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி நல்லா தெரியும். பட் ஐ வில் டூ எலாபரேட் ரீடிங். ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.